எந்த தொழிலை செஞ்சால் நம் வாழ்க்கையில் சிறப்பாக அமையும். ஏன்னா அவங்களுக்கு எந்த தொழில் செய்யறதே ஒரு முடிவில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ எந்த தொழில் செய்யலாம், எப்படி செஞ்சால் அது நல்லாயிருக்கும்? ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். எந்த தொழிலை செஞ்சால் நம் வாழ்க்கையில் சிறப்பாக அமையும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம். ஏன்னா அவங்களுக்கு எந்த தொழில் செய்கிறதே ஒரு முடிவில்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம என்ன தொழில் செய்யலாம், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, எப்படி செய்யலாமான்னு நமக்குள்ளே குழப்பிக்கிறோம். அப்போ எந்த தொழில் செய்யலாம், எப்படி செஞ்சால் அது நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் செய்கிற தொழில் உண்மையிலுமே சொல்கிறேன், தவறானதாக இருக்கக்கூடாது. தவறுனா என்ன, சரின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். தவறுல இந்த சமுதாயத்துக்கே கட்டுப்படாத ஒரு தொழில் செய்கிறது ரொம்ப ரொம்ப மோசம். இந்த சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது இந்த இயற்கைக்கு கட்டுப்படாமல் நடக்கிறது அதை விட மோசம். இயற்கைக்கு என்ன எதிரான தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இயற்கையில் கசாப்பு தொழில் வச்சுக்கோங்க பாருங்க. கசாப்பு தொழில்காரனுடைய குழந்தைகள் மனநல பாதிப்பில் இருப்பாங்க. ஃபைனான்ஸினுடைய தொழில் அதிபர்களுடைய மனநிலை, குழந்தைகள் மனநிலை சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்க மனைவிக்கு மனநிலை சரியில்லாமல் இருக்கும். தறிப்பற்ற வச்சுக்கிறீங்க பாருங்கள், அவங்க ஏகப்பட்ட கடன் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். வெடிமருந்து வியாபாரம் மண்டையில் பாருங்கள், அவங்க குடும்பமே நசுங்கி நூலாகிட்டு இருக்கும். அதே மாதிரி மரவட்டையில் பாருங்கள், அவங்க வீட்டில் நிம்மதியே இருக்காது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி இதெல்லாம் இயற்கைக்கு எதிரான தொழில்கள். இயற்கைக்கு சார்ந்த தொழில் என்னங்கயா பண்ணலாம் அப்படின்னா, இயற்கை சார்ந்த உணவு தொழில் செய்யலாம். நீ உணவு 4 பேர்த்துக்கு பரிமாறலாம். ரொம்ப சிறந்த தொழில் உணவு தொழில்னு சொல்லலாம். அதே மாதிரி விவசாயம் செய்யலாம், விவசாயத்தை நல்லா பெருக்கலாம், மீன் வளர்த்தலாம். இந்த மாதிரி எல்லா ஒரு உயிரினங்களையும் வளர்த்தலாம். ஆனால் அதை நம்ம உயிரை கொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தொழிலில். அந்த மாதிரி பார்க்கும்போது நல்லதாக இந்த இயற்கைக்கு தேவையானதாக, இந்த இயற்கை சார்ந்து வாழ்கிறதாக நாம் செய்யும் தொழில் சிறப்பாக அமையும். அப்போ ஏன்னா இயற்கையோடு நீங்கள் இணைஞ்சிருப்பீங்க, நீ என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கும். இதுதான் உண்மை. அப்போ இயற்கையோடு இணைஞ்சு நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை கொடுக்க தயாராக இருக்குது இயற்கை. அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் பெரிய ஆள் தாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஊர்ந்து பார்த்து கவனிக்கணும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, அந்த அளவுக்கு என்னால் ஊர்ந்து கவனிக்க முடியாது, என் மனநிலை அந்த மாதிரி பக்குவத்தை கொண்டு போக முடியாது, நான் பெரிய குழப்பவாதியாக இருக்கிறேன், இப்போ என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யறது தெரியல, என்னுடைய பிஸ்னஸ்ஸு அடுத்து என்ன பண்ணுறது இல்லை, இப்போ நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாமா இல்லை இதில் ஒர்க் பண்ணலாமான்னு கேட்கலாம். நீ எதில் வேணால் ஒர்க் பண்ணுங்க, செய்யும் தொழில் ஆர்வத்தை எடுத்துக்க. முதல்ல அந்த தொழிலுடைய ஆர்வத்தை எடுத்துகிட்டு நீங்கள் செய்கிறது நியாயமானதாக இருக்கணும். அப்போ நீங்கள் கொடுக்குற தானம் தர்மம் கொடுக்கணும். இதெல்லாம் முறையை செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். டெய்லி ஒரு நாய்க்கு 2 பிஸ்கட் போடுங்க, காக்காய்க்கு கொஞ்சம் மேலே இறை போடுங்க, குருவிக்கு 2 இறை போடுங்க. இதனுடைய சந்தோஷம்லாம் உனக்குள்ளே புகுந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறது, இது பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது, நமக்கு நாய் போடுறதுனால நாய் பைரவர் அதனால் நமக்கு யோகம் வந்துடும் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. உன்னுடைய மனம் சந்தோஷப்படணும். நீ செய்கிற தொழில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும். அதனால் செய்கிற தொழில் நியாயமானதாக, நேர்மையாக, உண்மையாக இருக்கணும். அது உனக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். அப்போ தாங்க நீங்கள் விரும்ப முடியும். அதனால் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் கடமைக்கும் கட்டாயத்துக்கும் தயவு செய்ய வேண்டாம். உங்களுடைய சந்தோஷத்துக்காக செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய உயர்ந்த நிலை அடையலாம். அது மட்டும் இல்லை, இறைவனே நமக்குள்ளே புகுந்து பேசுகிற மாதிரி இருக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். இத்தனை மாற்றங்கள் தெரிஞ்சதுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இந்த கிரியா யோகம் தான்.
அதனால் கிரியாயோகத்தில் உள்ளே போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எப்படியெல்லாம் நம்ம கையாளணும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் தயவுசெய்து ஒவ்வொரு கிரியாயோகத்தை எடுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம்.